இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் ஆண்டவரே வாரும், உமது ஒளியை எங்களுக்கு காட்டும், நாங்கள் மீட்படைவோம். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார்.
தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் தூயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளந்தல செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கின்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறைவார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். மானிட மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை பெற்றுத் தருகிறார். நம்மை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். நமக்கான நிலை வாழ்வை உறுதி செய்கின்றார். ஆனால் இந்த மானிட மகனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசு தருகின்ற மீட்பில் பங்கெடுக்க வேண்டும், இயேசுவினுடைய நிலை வாழ்வில் பங்கு பெற வேண்டும். எனவே இவ்வேளையில் சிறப்பாக மனமாற்றத்திற்காகவும் இயேசுவின் பால் இந்த உலகம் நம்பிக்கை கொள்ளும்படியாகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். தன் மகனிடத்தில் இந்த உலகை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த உலக மக்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பிலும் நிலை வாழ்விலும் பங்கு பெறச் செய்கின்ற ஒரு அற்புதமான பணியை நம் தேவ அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தேவ அன்னையை நினைவு கூறுகிற இவ்வேளையில், ஆண்டவரே, இந்த அற்புதமான தாயை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, இந்த தாயின் அன்பில் அவருடைய அரவணைப்பில் நாங்களும் வாழ்கிறவர்களாக, உம்மை கண்டுணரக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருக்கச் செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக சிறப்பாக வேண்டுமென்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன், அவரே மெஸ்ஸியா, அவரே மீட்பர். அந்த மெஸ்ஸியா, அந்த மீட்பர் தான் நமக்காக இரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், தன் உயிரையே நமக்காக கொடுத்தார். அவருடைய விலை மதிப்பிட முடியாத அந்த உயிரினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம். நிலை வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு உறுதி செய்துள்ளார். இந்த உலகத்திலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். 3 விதமான மக்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையற்ற மனிதர்கள், அவரை புறக்கணிக்கிறவர்கள், இயேசுவை வெறுக்கின்றவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். யூதர்கள் இன்றும் கூட இயேசுவை நம்புவதில்லை. நாத்திகர்கள் கடவுளையே வெறுக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஏராளமான மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய மீட்பிலே பங்கு பெற முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு வகையான மக்கள். 2வது வகையான மக்கள், இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் அவரை ஒரு மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஒரு மெஸ்ஸியாவாக பார்க்கவில்லை. அந்த மெஸ்ஸியாதான், இயேசுதான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்றோ, அவரே நமக்கு விடுதலையை தந்தார் என்றோ, அவருடைய உயிர்ப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்பதையோ அவர்கள் நம்புவதில்லை. மாறாக இயேசுவை ஒரு தூதராக, ஒரு இறைவாக்கினராக பார்க்கிற ஒரு பார்வை. இது 2வது வகை. 3வது வகையான மனிதர்களும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை மனித நிலையில் அவர் பட்ட பாடுகளை, துன்பங்களை, அவர் அனுபவித்த கொடுமைகளை,
அவர் இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இறை சாயலில் அவர் ஒவ்வொருவரையும் நம்மை மீட்கிறார், நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார், நமக்கு நிலை வாழ்வை உறுதியாய் தருகிறார் என்பதை நம்பி விசுவசித்து அவரை பின்தொடர்கிறவர்கள், அவரை மீட்பராக மெஸ்ஸியாவாக தங்கள் வாழ்வில் கொண்டாடுகிற மனிதர்கள், இப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்களாக, ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி இறைவாக்கினர் எலியாவை பற்றியதாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைப்படி மெஸ்ஸியா வருவதற்கு முன்பாக எலியாதான் முதலில் வர வேண்டும். அதனால இன்னைக்கு வர அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எலியா வருவாரு, எலியா வருவாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியா ஏற்கனவே வந்து விட்டார். அந்த எலியாதான் திருமுழுக்கு யோவான். இதோ கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சுட்டிக்காட்டியவர், இவரே மெஸ்ஸியா என்று சொன்னவர். அவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், மனம் மாறுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி கடவுளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டியவர்தான் எலியா. அவருடைய வருகை ஏற்கனவே வந்துவிட்டது. ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, விசுவசிக்கவில்லை. அதைத்தான் இறைவார்த்தை பகுதி எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். இன்றைய முதல் வாசகத்திலும் இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். இப்படிப்பட்ட வியத்தகு செயல்களை எல்லாம் செய்த எலியா தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற உண்மையை எடுத்து சொல்லுகிறது. இந்த மகத்துவமான உண்மை, இந்த இறைவாக்கு பகுதி, எலியா தேரிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவரிடத்தில் நாம் சென்று சரணாகதியாக வேண்டும் என்றால், அவரிடத்தில் தஞ்சமடைய வேண்டும் என்றால், அவர் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அவரை மெஸ்ஸியா என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தருகிற மீட்பில் பங்கு பெற வேண்டும். அதை புதிய எலியாவாகிய திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கிறார். அவருடைய வார்த்தைகள் பற்றி எரிந்தது. மனம் மாறுங்கள், ஆயத்தமாகுங்கள், கடவுளுடைய வழியை செம்மையாக்குங்கள் என்று சொல்லி அவர் பாலை நிலத்தில் முழங்கிய வார்த்தைகள் தான் அவரை எலியாவென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ள நாம் இன்னும் பல மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, அவரை மெஸ்ஸியாவாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடமையாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். அதையே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற அந்த வார்த்தை, அதை நாம் பெற்றுக்கொண்டு துணிவோடு நற்செய்தியை பறைசாற்றுவோம். ஏராளமான மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து மீட்பிலே அவர்களை இணைப்போம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன்.
உமதியெல்லாம் திராட்சைரசமும் உன் மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கோதுமையப்பமும் திராட்சைரசமும் உன் மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எல்லாமோ தேடினேன். நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினேன். உம்மை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அளிக்க கைமாறு என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை என்று கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்த உமர் கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை
தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பிறப்பினால் நாம் மகிழ்ச்சி அடைய சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த நன்னை நீ வாழ்க. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழும் வழி இறையுள்ளம் அறிந்திடு குறையின்றி காத்திடுவார். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம்.